களத்தில் ரெண்டு பெரிய திராவிட கட்சிகள் தான் சீரியஸாக இருக்குது. அது சமூக வலைதளத்தில் பார்க்குறவங்க ஆமாம் அப்பா அப்பா அடடே அடடே அப்படின்வாங்க. களத்தில் இன்னமும் திமுக அதிமுக தான் இருக்குது. இந்த நொடி வரணும். திமுகவை நோக்கி அரசியல் தலைவர்கள்லாம் வந்து சேர்றாங்க அப்படின்னு போனோம்னா ஜனங்க மத்தியில் ஒரு பேசுபொருள். திமுக வலுவாக இருக்குது, மேலும் வலுவாக எடுக்கணும். இது ஒரு பேட்டிலுக்கு ரெடி ஆகிற தோணும். திமுகவில் பேச்சாளர்களுக்கு பஞ்சமே கிடையாது. இப்போ பஸ்ஸு ஆல்ரெடி அங்கே ஃபுல்லு. இதில் ஜன்னலில் யார் தூங்கின்னு போகிறா, மேலே ஏறி யார் நின்று போகிறா, ஃபுட்போர்டில் யார் போகிறான்னு தெரியல. பஸ்ஸு ஃபுல்லாக பேக் ஆகி பஸ்ஸு இன்னும் கொஞ்ச நாள் போனால் பலூன் மாதிரி ஆகிடும் பொழுது பஸ்ஸு பவர்ஃபுல்லாக இருக்குது. நான் இடத்துக்கே வரேன், கோயம்புத்தூருக்கே வரேன். கோயம்புத்தூர்லேயே நாங்கள் யாருன்றது கட்டுறோம். அதிமுக தோல்வி இங்கேருந்து எழுதப்படுன்றது சொல்கிறாங்க. இது பார்க்குறது களம் பாருங்கள். இப்போ ஒரு பத்திரிகையாளராக நான் ஃபீல்டை பார்த்து ரசிக்கிறேன். இப்போ எனக்கு ஓகே ரைட்டு, திமுக அதிமுக ரெண்டும் ரெடி ஆகுது. இப்போ ஸ்பேரிங்க்கு ரெடி ஆகிறாங்க. ஒரு நல்ல குஸ்தி, நல்ல குத்து சண்டை இருக்குது அப்படின்னா இது இப்படி. இன்னொரு சைடு என்னென்னா எல்லாரும் பனையூர் வாங்க. சமீபத்தில் ஐயா காமராஜர் வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த கால் செருப்பெல்லாம் அந்த மக்களை சந்தித்து தேஞ்சு போயிருக்கு. இப்படி ஒரு தலைவர் இருக்கு. இவங்க என்னடானா அங்கேயே உட்காந்துட்டு லைட்டு கூப்பிட்டு போராட்டம் பண்ணுறவங்களும் வீட்டுக்கு கூப்பிட்டு போராட்டத்தை தற்காலிகமாக, அதாவது எல்லாரும் போல் கொஞ்சம் பேரை கூப்பிட்டு நாம்கேவாஸ், எதுக்கு இந்த மாதிரி நாம்கேவாஸ் அரசியல் பண்ணணும்? ஸோ களத்தில் மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறது ரெண்டு திராவிட கட்சிகள் தான். மற்றபடி வேறு யாருமே அரசியல் இங்கே சீரியஸாக செய்யலை. சைடு பிஸ்னஸாக தான் செய்கிறாங்க. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ தமிழகத்தில் யார் ஆட்சியை பிடிப்பது அப்படிங்கிற போட்டி பரபரப்பாக போயிட்டுருக்கு. இல்லை எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் போகிறாரு, விஜய் நாங்கள் தான் முதன்மை சக்தியாக இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. ஒருபுறம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடுத்தடுத்தான திட்டங்கள், உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், இப்போ தாய் மாணவன் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை முன்னெடுக்கிறாரு. அதிமுகவிலிருந்து பல முக்கியமான தலைவர்கள் திமுகவில் இணைகிறாங்க. தேர்தல் களத்தில் திமுக தன்னை முன்னிறுத்தி போயிட்டு இருக்கு. இந்த தமிழக தேர்தல் அரசியல் களத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த தமிழக தேர்தல் அரசியல் எனக்கு கொஞ்சம் லைட்டாக நகைச்சுவை தான் வருது. இப்போது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த போக்கு, அதாவது நீங்கள் தேர்தலில் யார் சூடு பிடிப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அதை நான் ரெண்டாக பிரிக்கிறேன். ஒன்று மக்கள் போய் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறதா, இல்லை வலைதளையில் சமூகத்தில் ஹாய் ஊய் அப்படி கமெண்ட்டு போகிறது ட்விட்டர் அப்படி கமெண்ட்டு போட்டு ட்விட்டர்னால் எங்கள் அண்ணன் சீமான் என்றைக்கும் முதலமைச்சராக இருப்பார். அடுத்தபடியாக இப்போ ஒருத்தர் சமூகத்தில் இன்னும் வேகமாக வளர்கிற கட்சி தலைவர்னு பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள். ஸோ இவர்கள் களத்துக்கு வராமல், அதை சீமான் அவர்களை சொல்ல முடியாது. அவர் களத்துக்கு போகிறாரு, போராட்டங்களை பார்க்குறாரு, பிரச்சாரம் அதெல்லாம் பண்ணுறாரு, மக்கள் பிரச்சனை பேசுகிறாரு. பட் அவர் ஐயா விஜய் சார் பனையூர்லேயே உட்காந்து அங்கே கூப்பிட்டு, அதாவது என்னென்னா எவ்வளோ போராட்டங்கள் பார்த்துருக்குறோம். சமீபத்தில் ஐயா காமராஜர் வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த கால் செருப்பெல்லாம் அந்த மக்களை சந்தித்து தேஞ்சு போயிருக்கு. அப்படி ஒரு தலைவர் இருந்துக்கார். இவங்க என்னடானா அங்கேயே உட்காந்துக்கிட்டு லைட்டு போட்டுக்கிட்டு போராட்டம் பண்ணுறவங்களும் வீட்டுக்கு கூப்பிட்டு போராட்டத்தை தற்காலிகமாக, அதாவது எல்லாரும் போல் கொஞ்சம் பேரை கூப்பிட்டு நாம்கேவாஸ், எதுக்கு இந்த மாதிரி நாம்கேவாஸ் அரசியல் பண்ணணும்? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இப்படி புரிஞ்சுக்கங்க. ஒருவேளை விஜய் இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு ஒரு ஆதரவு கொடுத்துருந்தாருன்னா கண்டிப்பாக போக்குவரத்து நெரிசல் ஆகிருக்கும். ரைட்டா? விஜய்க்கு எந்த பாதிப்பும் இல்லை. போக்குவரத்து நெரிசல் ஆகும். போக்குவரத்து நெரிசல் ஆகும்போது சென்னை ஸ்தம்பித்தது, இல்லை போக்குவரத்து தொழிலாளிக்கு உண்டான அந்த பிரச்சனை பேசும் பொருளாக மாறி இருக்கும்போது ஒரு அழுத்தம் வரும். அப்போது உங்களுக்கு சிந்தனை அவர்கள் மீது இல்லை. யாரோ ஒருத்தன் ஐடியா கொடுக்குறவங்க கூட இருந்து சொல்லியிருக்கான், ஐயா இந்த மாதிரி அங்கே 2000 பேர் உட்காந்துருக்குறாங்க, நம்ம அவங்கள கூப்பிட்டு அதில் ஒரு 10 பேரை ஃபில்டர் பண்ணி கூப்பிட்டு ஒரு செல்ஃபி எடுத்து ஒரு அறிக்கை விட்டோன்னா அது எடுபடும், மக்களும் நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு யாரோ ஐடியா கொடுத்துருக்குறாங்க. அந்த ஐடியாவை ஐயா செய்கிறாரு. ஏன்னா நீங்கள் மொத்தமாக தமிழக அரசியல் எப்படி போகுது நீங்கள், அதனால் ஒவ்வொருத்தராக வரேன் நான். அப்புறம் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் வழக்கம் போல் நல்ல தமிழில் உச்சக்கட்ட குரல் கொடுக்குறாரு, குரலின் குரலாக இருக்கிறாரு. ஆனால் வாக்கு செலுத்தும் போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க இன்றைக்கி ஒன்று பேசுகிறாரு, நாளைக்கு ஒன்று பேசுகிறாரு, நாளான்னைக்கு திட்டுறாரு, ஒன்றும் புரியல, அதனால் பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கடந்து போகிறாங்க. ஸோ களத்தில் ரெண்டு பெரிய திராவிட கட்சிகள் தான் சீரியஸாக இருக்குது. அது சமூக வலைதளத்தில் பார்க்குறவங்க ஆமாம் அப்பா அடடே அப்படின்வாங்க. களத்தில் இன்னமும் திமுக அதிமுக தான் இருக்குது. இந்த நொடி வரணும். இது மாறாமல் போகலாம். அது நம்ம காலத்தில் பண்ணணும். இன்றைக்கி தேதியில் என்ன கேட்டிங்கன்னா அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போது திமுக கட்சியில் நிறைய பேர் போய் சேர்றதை பார்க்குறோம். ஐயா அன்வர் ராஜா போய் சேர்ந்தார். போக்கு சரியில்லை. ஆமாம், போக்கு சரியில்லை. எவ்வளோ நாள் கழிச்சு போக்கு சரியில்லை? உங்களுக்கு வேணுன்றது கிடைக்கல. ஆமாம், நீங்கள் வேறு ஐயா மைத்ரேயன் என்ன சொன்னீங்க, முக்கிய தலைவர்கள். ரைட்டா? இப்போ முக்கிய தலைவர் இன்றைக்கே ஒரு செய்தி ஒன்று வந்துருக்கு. தங்கமணி அவர்கள் அமைப்பு செயலாளர் ரைட்டு. சரி, கவுன்சிலர் நிற்க வச்சா ஜெயிப்பீங்களா? அதாவதுங்க
என்னென்னா இவர்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள் கிடைக்கிறது இல்லை. அதனால் வந்து இருக்கிற இடத்துலேருந்து இன்னொரு இடம் போகிறாங்க. பட் கண்டிப்பாக அது வந்து திமுகவும் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் எடுக்கிறாங்க. ஓகே, இது வந்து பர்செப்ஷன். அதாவது தேர்தலுக்கு முன்னோடியாக வந்து திமுகவை நோக்கி அரசியல் தலைவர்கள்லாம் வந்து சேர்றாங்க அப்படின்னும் போது என்னன்னா ஜனங்க மத்தியில் வந்து ஒரு பேசுபொருள் இருக்கும். திமுக வலுவாக இருக்குது, மேலும் வலுவாக எடுந்திருக்குன்னு. இது வந்து ஒரு பேட்டிலுக்கு ரெடி ஆகிற தோரணை. அதாவது தேர்தலுக்கு திமுக தயார் நிலையில் தன்னை தயார்படுத்திக் கொள்கிறது. இன்னொரு சைடு அண்ணா திமுக வந்து வந்தால் வாங்க, வராங்கட்டி போங்க, நான் பாட்டுன்னு போகிறேன்னு சொல்லிட்டு பஸ் எடுத்துகிட்டு ஐயா வந்து வாக்களிப்பீர் இரட்டை இலைன்னு சொல்லிட்டு சின்னத்தை நம்பி அவர் பயணத்தை போய் அவர் மக்களை சந்திக்கிறார். அது நல்ல விஷயம். ஸோ இந்த 2 பேர் தான் இதுக்கு நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுன்ற மாதிரி 3ஆம் கட்சி 4ஆம் கட்சி, அப்பாவோட போட்டி போடுற மகன் அந்த கட்சி எல்லாம் வந்து இது இந்த கடைசியாக நான் வந்து சொன்ன பாருங்கள், இந்த 3 சின்ன சின்ன கட்சிகள். அதேமாதிரி வைகோ அவர்கள் மதிமுக. இப்போ அங்கேயும் இதே பிரச்சனை தான். மல்லை சத்யா முக்கியமா, மகன் முக்கியமா? இந்த மல்லை சத்யா மகன் வந்து முக்கியஸ்தர் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார். அண்ணன் 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 அண்ணன்னு எவ்வளோ கத்திருப்பார். நாஞ்சில் சம்பத்தி எவ்வளோ பேசியிருப்பார். ஆனால் இன்றைக்கி வைகோ அவர்களுக்கு இது. இப்போ நீங்கள் அரசியல் கேட்டிங்களா, இப்போ நான் வந்து இந்த பெரிய 2 கட்சியையும் மற்ற கட்சிகளையும் நான் இது பண்ணிட்டேன். அப்புறம் இன்னும் 2 பெரிய கட்சிகள் இருக்குது. ஒன்று வந்து பாரதிய ஜனதா கட்சி, இன்னொன்று காங்கிரஸ் பேரியக்கம். காங்கிரஸ் அங்கே வேறு இங்கே வேறு. அவங்களும் பாருங்கள் என்ன பண்ணுறாங்க. எதனா வந்து ஒரு மக்கள் பணியிலையோ இல்லை மக்களுக்கு போராட்டத்துலேயோ, நான் என்ன சொல்கிறேன்னா, கூட்டணியில் இருக்கீங்க, நீங்கள் எதிர்த்து பேச முடியாது, எதுவும் கேட்க முடியாது. அட்லீஸ்ட்டு போய் தயவு செய்து எங்களுக்காச்சும் இந்த போராட்டத்தை முடிச்சு கொடுங்க, இல்லை இந்த விஷயத்தை சரி செஞ்சு கொடுங்க, நாங்கள் எங்கள் ஓட்டை காப்பாற்றிக்குவோம், கம்யூனிஸ்ட் உட்பட. இதை பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மக்கள்கிட்ட அந்த செல்வாக்கு குறையாமல் இருக்கும். நீங்கள் இப்போ எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு எல்லாம் நல்லா தூங்கிட்டு அது டிசம்பரில் நம்ம சீட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம மக்களை சந்திப்போன்ற மாதிரி இருக்காங்க. ஸோ களத்தில் மக்களை சந்திச்சிட்டு இருக்கிறது 2 திராவிட கட்சிகள் தான். மிச்ச கட்சிகள் வந்து நாம் தமிழர் வந்து போகிறாங்க, அவங்களால முடிஞ்ச முயற்சி பண்ணுறாங்க. மற்றபடி வேறு யாருமே வந்து அரசியல் இங்கே சீரியஸாக செய்யலை, சைடு பிஸ்னஸாக தான் செய்கிறாங்க. ஓகேங்களா? இது ஒரு பார்வை. இப்போது நீங்கள் கேட்ட அந்த முக்கியமான கேள்வி, பெரும் தலைவர்கள்லாம் வந்து திமுகவில் சேர்றாங்க அப்படின்னு. அதை வந்து ஒரு திமுகவுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஆப்டிக்ஸ். இந்த ஐயா அன்வர் ராஜாவாகட்டும் இல்லை ஐயா மைத்ரேயன் ஆகட்டும், அப்போ பொதுவாக பேசுவோம், நல்ல மனிதர்கள், அவங்க வந்து ஒரு 30,000 ஓட்டு அவங்க இருக்கிற தொகுதியில் வாங்கி கொடுத்துருவாங்கன்னு இருந்துச்சுன்னா அதிமுக அவங்கள இழந்திருக்காது. இப்போ இதே தங்கமணி போகிறாங்க, விஜயபாஸ்கர் போகிறாங்க, செந்தில் பாலாஜி மாற்று கட்சிக்கு போகிறாரு அப்படின்னா நம்ம அந்த விவாதத்தை வேறு தன்மையில், இல்லை ஈவா வேலு திமுக விட்டு அதிமுக போகிறாரு, இல்லை அதிமுகவில் வந்து வேலுமணியே வந்து திமுகவில் போய் சேர்ந்துறாரு அப்படின்னா அதனுடைய தன்மை, அதனுடைய தோரணை வேறு. அதாவது ஊழல்வாதிகள் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள்ன்ற தவிர்த்து அவர்களால் என்ன அரசியலுக்கு இன்னைக்கு தேதியில் கொண்டு வர முடியும் அப்படின்றது. இப்போது நம்ம பார்க்கக்கூடிய ஐயா அன்வர் ராஜா அவர்கள், அப்புறமா ஐயா மைத்ரேயன் அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இன்டெலெக்சுவல் பர்சன். அதாவது அரசியலை நல்லா இப்போ நீங்கள் ஒரு நேர்காணல் எடுத்திங்கன்னா பேசுவாங்க, கொள்கையை பிரச்சாரம், அதோடு அவங்களோட கதை முடியுது. அதோட இன்னொன்று என்னென்னா திமுகவில் பேச்சாளர்களுக்கு பஞ்சமே கிடையாது. இப்போ பஸ்ஸு வந்து ஆல்ரெடி அங்கே ஃபுல்லு. இதில் ஜன்னலில் யார் தொங்கின்னு போகிறா, மேலே ஏறி யார் நின்று போகிறா, ஃபுட்போர்டில் யார் போகிறான்னு தெரியல. பஸ்ஸு ஃபுல்லாக பேக் ஆகி பஸ்ஸு இன்னும் கொஞ்ச நாள் போனால் பலூன் மாதிரி ஆகிடும் பொழுது பஸ்ஸு பவர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து டிஎம்கேன்ற அந்த பஸ்ஸு வந்து டைட்டு தேர்தலுக்கு ரெடியாக இருக்கிற ஒரு சூழ்நிலை. ஆளுகின்ற அரசு வேறு. அது அவங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா அந்த உள்ளாட்சி அமைப்புகள். நேற்று கூட வந்து ஒருத்தர் கைதாகிருக்கிறாரு. கவுன்சிலர்களால் தொடர்ந்து கெட்ட பேர் இருக்குது. இவர் ஒரு சைடு தலைவர் வந்து கட்சியை பலப்படுத்திக்கிட்டே போகிறாரு, கீழே இருக்கிற கவுன்சிலர்கள் ஒரு சைடு வந்து ஒரு சில கெட்ட பேர்களை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அதிமுகவை பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு வந்து அன்றைக்கி உடஞ்சது இன்னியும் உடஞ்சி தான் இருக்குது. ஃபெவிகால் வச்சு ஓட்டுறதா, இல்லை அனபாண்டு வச்சு ஓட்டுறதா, இல்லை ஒயிட் சிமெண்ட் பூசுறதா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பட்டு பார்க்கணும். இந்த 2 பேர் 3 பேர் போகிறத வச்சு நம்ம வந்து ஒரு இப்போதைக்கு முடிவு பண்ண முடியாது. என்னை பொறுத்தவரையிலும் அது வந்து ஒரு பர்செப்ஷன், ஒரு தலைப்பு செய்திக்கு அது உதவுமே தவிர்த்து பெரிய வாக்குகள் வந்து இந்த 2 பேர்களால் வாங்கி தர முடியும் அப்படின்றது இதனோட பர்சனல் கருத்து. அவர்கள் மீது அல்ல, முதல்வருடைய நம்பிக்கை இருக்குல்ல. அதாவது இப்போ கொங்கு பகுதி அதிமுகவுடைய கோட்டைன்னு தான் வழக்கமாக சொல்லுவாங்க, மேற்கு மண்டலம். அங்கு தான் அதிமுகவுடைய தோல்வி இந்த முறை ஆரம்பமாக போகுதுன்னு ரொம்ப உறுதியாக சொல்கிறாரு. அவருடைய நம்பிக்கைக்கு என்ன காரணம்? இல்லை, அவர் வந்துங்க 2 விஷயம் நடக்குது. ஒன்று வந்து முதல்வர், இன்னொன்று வந்து செந்தில் பாலாஜி வந்து திமுக தொண்டர்களை வந்து அந்த ஜோனில் வந்து எழுச்சியோடு வைக்கணும், நம்ம கட்சி ஜெயிக்குன்ற அந்த நம்பிக்கையை வந்து ஃபஸ்ட்டு விதைக்கிறாங்க. அப்போது குறிப்பாக செந்தில் பாலாஜி எடுத்திங்கன்னா, செந்தில் பாலாஜி மீது அதிகப்படியான விமர்சனம் வைப்பவன் நான் அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஒரு அரசியல்வாதியாக ஊழல்வாதியாக இல்லை ஊழல் குற்றச்சாட்டப்பட்டவர்னா நான் ஊழல் குற்றச்சாட்டப்பட்டவர்னு எடுத்தோன்னே டக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா சான்று வந்து எங்கள் ஐயா முதல்வர் தான் சொன்னார். அவர் பேச்சு நான் அப்படியே நம்புகிறேன். அது ஒரு பார்வை. ஆனால்
கட்சிக்காரர்களை பொறுத்தவரையிலும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, செந்தில் அண்ணன் வந்து நம்பலாம், ஒரு வேலை சொன்னார்னா அதை நம்ம செஞ்சோன்னா நம்மளை பார்த்துக்குவார், நம்ம கூட நிற்பார், மற்ற திமுக அமைச்சர்கள் மாதிரி அவர் கிடையாது, அவர் வந்து நமக்கு உண்டானவர்னு சொல்லிட்டு தொண்டர்கள் நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி அவரும் அங்கே உழைக்கிறார். அப்போ அந்த மாதிரி தாங்கிட்ட இருக்கிற ஒரு பெஸ்ட்டு ரிசோர்ஸை தூக்கி ஸ்டாலின் அவர்கள்லாம் பண்ணார், கொங்குல போடுறாரு, டஃப் டெரெயினில் போடுறாரு, போட்டு ஆடுப்பா, இந்த சார்பேட்டை பரம்பரை மாதிரி தான், என்னோட குத்து சண்டை வீரர் இதோ வந்து விட்டார் செந்தில் பாலாஜி, ஜதை செய்யுங்கன்ற மாதிரி ஸ்டாலின் பேர். இந்த சைடு என்ன பண்ணுறாங்க, எஸ்பி வேலுமணி, ஹலோ நாங்கள் தான் தயார் பண்ணி அமிச்சது, இந்த ஃபார்முலா எங்கள் ஃபார்முலா, கொங்குல எங்கள் கிட்டேருந்து கற்றுன்னு போய் தான் தம்பி வந்து இப்போ பாக்ஸிங்லாம் கற்றுன்னு வந்துருக்குது, நாங்களும் தயார் தான், சரி இங்கே கொங்குல நீங்கள் போடுங்க, நான் வந்து டெல்டாவுக்கு வரேன்னு சொல்லிட்டு இவர் பஸ் எடுத்துன்னு போயிட்டு திருவாரூர், தஞ்சாவூர், கும்பகோணம், நாகப்பட்டினம், இவர் பஸ்ஸில் சுற்றின்னு வர்றாரு. அங்கே டெல்டாவில் அதிமுக உள்ள ஊடுருவ பார்க்குது. நான் வந்து விவசாயி, நான் விவசாயி, கூலி பிரச்சனை தெரியும், நான் வந்து இந்த டிராக்டர் ஓட்டுற மாதிரி இந்த பச்சை துண்டெல்லாம் போட்டு நிலத்துலலாம் நடந்து போகிற மாதிரி அவர் அந்த வேலையை பண்ண. இவர் என்ன பண்ணுறேன், நான் உன் இடத்துக்கே வரேன், கோயம்புத்தூருக்கே வரேன், கோயம்புத்தூர்லேயே நாங்கள் யாருன்ற கட்டுறோம், அதிமுகவோட தோல்வி இங்கேருந்து எழுதப்படுன்றது சொல்கிறாங்க. இது பார்க்குறது களம் பாருங்கள். இப்போ ஒரு பத்திரிகையாளராக நான் வந்து ஃபீல்டை பார்த்து ரசிக்கிறவன். இப்போ எனக்கு வந்து ஓகே ரைட்டு, திமுக அதிமுக ரெண்டும் ரெடி ஆகுது, இப்போ ஸ்பேரிங்க்கு ரெடி ஆகிறாங்க, ஒரு நல்ல ஒரு குஸ்தி, நல்ல ஒரு குத்து சண்டை இருக்குது அப்படின்னா, இது இப்படி. இன்னொரு சைடு என்னன்னா, எல்லாரும் பனையூர் வாங்க, இங்கே வச்சு பேசிக்கலாம். மதுரையில் மிகப்பெரிய மாநாடு நடக்க போகுது. மாநாடு, மிகப்பெரிய மாநாடு, சரி ரைட்டு. எதுக்கு இப்போ மாநாடு மதுரையில்? ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ஒரு நான் என்ன கேட்குறேன்னா, மாநாடெல்லாம் நடத்துங்க, வேணான்னு சொல்ல. இந்த கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் வந்து இந்த டீச்சர் குறிப்பாக, ஏன்னா நான் ஏன் ஆசிரியரை பற்றி இந்த இடத்துல நான் சொல்கிறேன்னா, ஆசிரியர்கள் நல்லா இருந்தால் அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும்னு, அது வந்து 100% உண்மை. நல்ல மாணவர்களுக்கு நல்ல ஆசிரியர் கிடச்சிட்டான்னா வாழ்நாள் பூரா வந்து அந்த ஆசிரியர் பெருமக்களோட ஒரு ஈடுபாடோடவும் இருப்பான், தப்பு தண்டா பட மாட்டான். ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, அந்த ஆசிரியர்களுக்கு அரசாங்கம் வந்து நம்பினாங்க, திமுக அரசு அவங்களுக்கு செய்ய நம்பினாங்க, ஆனால் இவங்க செய்யலை. அதில் பிரச்சனை இருக்குது. இதை யார் வந்து இப்போ மைத்ரேயன் வந்து இந்த கட்சிக்கு சேராமல் விஜய்கிட்ட போய் சேர்ந்துருந்தா இன்றைக்கி தலைப்பு செய்தியாக விஜய் ஒரு நாள் இருந்திருப்பாரா? திரும்பவும் சொல்கிறேன், மைத்ரேயனால் விஜய் அவர்களுக்கு பெரிய வாக்கு கிடைக்காது, ஆனால் ஒரு பேசுபொருள், ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா? அதே அன்வர் ராஜா பிஜேபி கூட வாச்சு கூட்டணி எப்பயோ வச்சுருக்கு, டிஎம்கே ஏடிஎம்கேவோட கரண்ட்டில் இருக்குது, இவர் இறை நம்பிக்கை உள்ளவர், அது வந்து அவங்களோட அந்த சமத்துவ நீதி, சமூக நீதி ஒத்து வரல. அப்போ இவர் வந்து விஜய் கட்சியில் போய் சேர்ந்துருக்கலாம், ஆனால் இவராக போய் சேருவாரா? அங்கேருந்து யாராவது கூப்பிடணும். அப்போ என்ன சொல்ல வரேன்னா, விஜய் கட்சியில் இன்னமும் ஷூட்டிங் மோட்லேயே இருக்கிறாங்க. யார் எங்கெங்கே பிரச்சனை இருக்குது, எந்த மாவட்டம் ரெடியாக இருக்குது, என்ன அதெல்லாம் யாரும் போய் சமீபத்தில் போய் விஜய் கட்சியில் சேர்ந்த மாதிரி பார்த்தீங்களா? இல்லை. ஆனால் ஆதவர்ஜுனை ஒண்டி சேர்த்துக்கிட்டாங்க. ஏன்னா அவர் ஏன் சேர்த்துக்கிட்டாங்க, எதுக்கு சேர்த்துக்கினாங்க, அவர் வியாபாரம் என்ன பின்புலன்னா, அது ஐயா விஜய்க்கு தான் வெளிச்சம். ஆனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த களத்தில் இந்த 2 பேர் இருக்காங்க. ஸோ கொங்கு ஜோனில் அதிமுக வந்து கிட்டே இருந்து சீட்டுகளை அதிகம் பெறணும்னு சொல்லிட்டு திமுகவும், டெல்டாவில் இருந்து திமுக கிட்டேருந்து ஒரு சில சீட்டுகளை உடச்சி அங்கே அதிகமாக கோலிச்சணும்னு சொல்லிட்டு அதிமுகவும் முயற்சி பண்ணுறோம். இதுதான் அதோட சாராம்சம். முதல்வருடைய சமீபத்திய திட்டங்கள் எப்படி பார்க்குறீங்க? தொடர்ச்சியாக உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், இப்போ தாய் மாணவன், இது போன்ற திட்டங்கள், இந்த தேர்தல் இன்னும் வர 10 மாதங்கள் தான் இருக்குது, ஆனால் இறுதியில் பல்வேறு திட்டங்கள் கொண்டு வராருல்ல, இது ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கலாமா? இல்லை, இது அரசியல் ஸ்ட்ராட்டஜின்றதை விட அதிகாரிகள் வந்து தவறாக வந்து அவருக்கு வழி நடத்துகிறாங்கன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்குவேன். என்னென்னா, ஒரு எலெக்ஷன் அப்படின்னும் போது 10 வருஷம், இன்னும் 10 மாதம் தான் இருக்குது கரெக்டாக. இந்த 10 மாதத்தில் உங்களுக்கு மழை காலம் ஒரு 2 மாதம் போயிடும். அதுக்கப்புறம் மத்திய அரசு என்னென்ன வச்சுருக்குன்னு தெரியாது, ரைடு எது வச்சுக்கிறது, அமலாக்கத்துறை எங்கே வரும், அதாவது அவங்களுக்கு பிடித்தவர்களை இன்பமாக கன்னத்தில் கிள்ளிட்டு பிடிக்காதவங்க வீட்டில் காலையிலே வந்து நின்றுவாங்க ரைடு அப்படின்ற மாதிரி, இதெல்லாம் நடக்கும். அப்புறம் தேர்தல், கூட்டணி நேரம் வரும்போது அந்த பேர சீட்டு சிக்கல் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 6 மாதம் போயிடும் பிரச்சாரம் உட்பட. இப்போ கையில் இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா 3 மாதம் இல்லை 100 நாள் தான் இருக்குது இப்போது. அதாவது மக்களுக்கு என்ன பெஸ்ட்டு செய்யணுமோ இந்த 100 நாள் வச்சுக்கிட்டு இருக்கும்போது போராட்ட எண்ணோட்டத்தில் இருக்கிற ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொடுக்காம, பெனிஃபிட்ஸ் கொடுக்காம, இன்னும் சொன்னால் கவர்மெண்ட் ஆஃபீஸில் நிறைய புதுசாக கம்ப்யூட்டரே வாங்கி கொடுக்குறதில்ல, ஜெராக்ஸு கிடையாது, பேப்பர் கிடையாது. போலீஸ் ஸ்டேஷனில் போனால் பப்ளிக் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தால் வந்து பேப்பர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு டிஜிபி சர்க்குலர்லாம் போட்டார். போய் கொடுங்க, எதினி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து போனோன்னா வாங்க கம்ப்ளைண்ட்க்கு தராரு, நாங்கள் வந்து உட்காருங்க, எழுதுங்க, டீ சாப்பிட்றீங்களா, அப்படியே நான் இருக்குது போலீஸ் ஸ்டேஷன்ஸு கிடையாது. போய் நீங்களே பேப்பர் வாங்கிடுவாங்க, நீங்களே எழுதுங்க. அப்புறம் அவன் எழுதி கொடுத்தோன்னா இங்கிலீஷில் எழுதிட்டான்னு வச்சுக்கலாம், தமிழில் எழுதுன்பா,
இல்லைங்க தமிழில் கூட ஏதோ தெரியாதா, தமிழ் தெரிஞ்சவங்களை யாரா போய் கூட்டுவா, இப்படி தான் இருக்குது நிறைய இடத்துல யதார்த்தமாக. அப்போது இந்த திட்டங்கள் எல்லாமே அருமையான திட்டம். இதை வந்து இந்த வருஷத்துக்கு பண்ணாமல் இது 3வது வருஷத்தில் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன ஆகிருக்குன்னா 12 மாதம் இருந்திருக்கும். அந்த 3வது வருஷத்துலேருந்து 4வது வருஷம் இறுதிக்குள்ளே அந்த திட்டத்தை வந்து சரியாக செஞ்சு இன்னும் நிறைய பயனாளிகளுக்கு கொண்டு போயிருக்கலாம். உதாரணத்துக்கு இல்லம் தேடி இப்போ ரேஷன் கார்டு கொடுக்குறாங்க, அருமையான திட்டம். முதல்ல நேற்று கூட பார்க்குறோம், அந்த காலைல செய்தித்தாளில் பார்க்குறோம், வீடியோலாம் பார்க்குறோம். ஒரு வயசானவங்க, ஒரு ஊனமுற்ற ஒருத்தரை வந்துட்டு போய் மாற்றுத்திறனாளி, அந்த மாதிரி மன்னிக்கணும், மாற்றுத்திறனாளின்னு சொல்லியிருக்கணும் நான், அவங்கள போயிட்டு வீட்டில் போய் சந்தித்து அவங்களுக்கு உண்டான அந்த ரேஷன் பையை கொடுக்குறாரு. அதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து ஒரு ஒரு நல்ல குணம் இருக்குது அவருக்கு அப்படின்றது அதில் புரிதல். ஆனால் இதை எப்போ சொல்லியிருக்கணும் கூட இருக்கிற அதிகாரி? எல்லாமேவா முதலமைச்சர்? ஏங்க ஒரு சைடு மாவட்ட செயலர், ஒரு சைடு மந்திரி, இவங்க கொடுக்குற பிரச்சனை, இதுக்கு நடுவில் இந்த அரசாங்கத்தை நல்ல திட்டம் தெரியுது, இது எப்போ எடுத்துகிட்டு வந்துருக்கும்? ஏன் வந்து 4 வருஷமாக இதை வந்து தள்ளி போட்டிங்க? இப்போ நீங்கள் ஆரம்பித்து இதுக்கு கணக்கெடுத்து எத்தனை பயணிகளுக்கு எவ்வளோ வேகமாக கொடுப்பீங்க? அப்போ என்ன ஆகிடுன்றதை நான் சொல்கிறேன். அடிப்படையில் 100 பேர் இருக்கிறாங்கன்னா 15 பேர் இல்லை 20 பேருக்கு கொடுப்பீங்க, மிச்சம் ஒரு 80 பேருக்கு உங்களால் கவனம் செலுத்த முடியாது. இப்போது இந்த நலம் காக்கும் திட்டம் சொல்கிறேங்க, அதுவே வந்து போன வருஷமே பண்ணியிருக்கலாம். அரசாங்க ஆஸ்பத்திரி சரியாக இருந்தால் இப்படி ஒரு நலங்காக்கும் திட்டம் தேவையில்லை. அரசாங்க ஆஸ்பத்திரியில் ஏதோ சில பல குறைபாடுகள் இருக்கிறதுனால இன்றைக்கி கேம்ப் போட்டோன்னா கூட்டம் வருது. இன்னொன்று மருத்துவ செலவு ரொம்ப பெருகி போச்சு ஜனங்களுக்கு. ஜனங்கள் வந்து இந்த ஆட்சியின் மீது அவங்களுக்கு வந்து இன்னும் முதல்வர் மீது கோபம் கிடையாதுங்க, ஆனால் திமுக மீதோ அதிகாரிகள் மீது அவங்களுக்கு கோபம் இருக்குது. அதை நான் இப்போ வெளிப்படையாக சொல்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த திட்டத்தை இன்னும் ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்திருந்தாங்கன்னா இன்னும் வந்து நிறைய பேர் வந்து அதை இன்னும் பலன் அடைஞ்சிருப்பாங்க. அது ஓகே, ஏதோ ஒன்று இப்போயாச்சும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த 20% பலன் கிடைக்குதுன்னா அதுவும் ஒரு வகையில் வரவேற்கத்தக்க தான். பட்டு திட்டங்கள் எல்லாம் நல்ல திட்டங்கள், கொஞ்சம் காலதாமதமான செயலுன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இருக்கிற இந்த 10 மாதத்தில் அதிகாரிகள் வந்து நீங்கள் அதிகாரிகளை நம்பி 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 ஆட்சி நடத்துகிறீங்க. ஒரு சில நேரத்தில் அவங்களை நட்டாத்தில் விட்டுருவாங்க. கட்சிக்காரர்கள் வந்து கெட்ட பேரோ நல்ல பேரோ நாளைக்கு தேர்தல் நேரத்தில் போய் தெருவாக போய் உதயசூரியனையோ ரெட்டலையோ வாக்காளர்கிட்ட செலுத்துறது அந்த கட்சிக்காரர்கள் வந்து நிறைய இடத்துல அதிருப்தியில் இருக்கிற மாதிரி தான் வருது செய்தி. அதனால் அதையும் கொஞ்சம் அவங்க சரி செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கும். அப்போ எடப்பாடி பழனிசாமி சொன்னது போல் இன்னும் திமுக ஆட்சி முடிவு பெற இன்னும் 8 மாதங்கள் தான் இருக்குன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை, அவர் நம்பிக்கை சொல்கிறார், அவர் ஆசையை சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா மக்கள்கிட்ட போய்ட்டு பை ஸ்டாலின்லாம் சொல்கிறாரு. சரி, அப்போது பை ஸ்டாலின் சொல்லிட்டு திருப்பி மறுபடியும் போட்டுட்டாங்கன்னா திருப்பி அவர் ஃபோர்த் இன்சார்ஜில் வந்து உட்காந்து அப்போ என்ன பண்ணுறது? அதாவதுங்க எல்லாருமே வந்து ஒரு கருத்தை வந்து விதைக்கிறாங்க, மக்களோட வாக்காளர்கள் மத்தியில் வந்து ஒரு கருத்தை விதைக்கிறாங்க. திமுக தலைவர் பார்த்திங்கன்னா திட்டங்களால் ஆட்சி இருக்கிற காரணம் திட்டங்களால் அந்த கருத்தை வந்து மேலவங்க செய்கிறாரு. எதிர்கட்சியில் இருக்கும்போது எப்பயுமே வந்து நிறைய தப்பு பண்ணுவாங்க அரசாங்கத்தில். அந்த ஆன்டி இன்கம்பன்சி எதிர்வாக்குகள் அதை அறுவடை செய்கிற வேலையை எடப்பாடி பழனிசாமி செய்கிறார். விஜய் சார் வந்து ஷூட்டிங் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அண்ணன் சீமான் வந்து இன்னும் தம்பிகளை எழுந்து கொண்டே இருந்தாலும் கூட புது தம்பிகளை வைத்து தொடர் பிரச்சாரணத்தை நோக்கி அவர் பயணம் செல்கிறார். அப்புறம் இப்போ நேற்று பார்த்தோம், விஜயகாந்த் பிரேமலதா அவர்கள் வந்து இப்போ கொஞ்சம் அந்த தங்கரதம் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயம்லாம் வந்து இப்போ திருப்பி மறுபடியும் ஆக்டிவாக வந்திருக்காங்க. அதெல்லாம் வந்து உண்மையிலே பாராட்டணும். ஏன்னா அது வந்து மக்களுக்கு சேவை செய்கிறது எதுவாக இருந்தாலும் நம்ம அதை வரவேற்கணும். இப்போது அன்புமணி ராமதாஸ் ஐயா வந்து வெறும் கருத்து வேறுபாடு கொள்கை தான் இருக்கிறாரு. அவர் எப்போ மக்களுக்கு உதவுவாருன்றதை பார்க்கணும். ஏன்னா இந்த வெறும் பொதுக்கூட்டம் போராட்டம் நாங்கள் அடக்கமாக இப்படி தான் இருக்க தவிர்த்து இன்னும் அந்த தீவிரமாக மக்கள் பிரச்சனைக்கு இன்னும் கொஞ்சம் இறங்கி வரணும். ஃபஸ்ட்டு இமீடியட்டாக மேக்ஸிமம் ஒரு மாதத்துக்குள்ளே பாட்டாளி மக்கள் கட்சி பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வரும். ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா எல்லா கட்சிகளும் ரெடியாக இருந்தால் தான் அந்த தேர்தல் நேரத்தில் நான் சொன்ன மாதிரி எல்லாரும் க்ளவுஸை மாட்டி ரெடியாக இருப்பாங்க. நம்ம ஒரு நல்ல ஒரு 2026 குத்து சண்டையை வந்து நம்ம பார்க்கலாம். நல்லாயிருக்கும் அது. நன்றி. நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி.